Hi, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னா ரீஸ்டோரிங் டிவிஷன். பைனரி இதில் டிவிஷன் எப்படி பண்ண போகிறோன்னு பார்க்கலாம். டிவிஷனை வந்து ரெண்டு மெத்தட் இருக்குது. ஒன்று வந்து ரீஸ்டோரிங், இன்னொன்று வந்து நான் ரீஸ்டோரிங். அதில் வந்து ரீஸ்டோரிங் பார்க்க போகிறோம். இப்போ ரீஸ்டோரிங்னா என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்ட்டில் வந்து ஏ வந்து எந்த ஒரு இதுவுமே கிடையாது, அதோட வேல்யூஸ் எல்லாமே ஜீரோன்னு அசைன் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு க்யூ, அதை வந்து டிவைடண்டோட வேல்யூ வந்து க்யூ, அதாவது எந்த வேல்யூவை டிவைட் பண்ண போகிறோமோ அந்த வேல்யூ வந்து க்யூன்னு அசைன் பண்ணிக்கிறோம். எந்த வேல்யூ நெக்ஸ்ட்டு வந்து எம் வந்து டிவைசர்னா எந்த வேல்யூவால் டிவைட் பண்ண போகிறோம், அதாவது இது வந்து கீழே இருக்கிற வேல்யூ, அதை வந்து எம்முன்னு அசைன் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு கவுண்ட் வந்து என், அதாவது அந்த வேல்யூஸில் வந்து எத்தனை பிட்ஸ். இப்போ நம்ம இங்கே மேலே பார்த்துருக்க டிவைடர் டிவைசர் எல்லாமே என்னன்னா நமக்கு பைனரி வேல்யூஸாக நம்ம கன்வெர்ட் பண்ணோம். அதாவது ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸாக மாற்றிட்டு அதில் எத்தனை பிட்டு இருக்குதோ அதை தான் வந்து நம்ம கவுண்ட்டுன்னு எடுத்துக்குவோம். நெக்ஸ்ட்டு இதில் எல்லாமே என்ன பண்ணிக்கணும்னா ஒரு ஆர்டரில் எழுதுவோம். அதாவது எப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ஏவோட வேல்யூ, நெக்ஸ்ட்டு க்யூவோட வேல்யூ, நெக்ஸ்ட்டு வந்து எம்மோட வேல்யூ இப்படி எழுதுவோம். அப்படி வைக்கும்போது ஒவ்வொரு பிட்டாக வந்து நம்ம லெஃப்ட் சைட் ஷிஃப்ட் பண்ணிக்கணும். இப்போ இந்த இடத்துல வந்து 4 பிட்டு இருந்துச்சுன்னா 4ஐயும் இப்படி ஷிஃப்ட் பண்ணிக்கிட்டே வரணும். கடைசியாக ஒரு இதில் வந்து எம்டியாக வச்சுக்கணும். அதுதான் வந்து ஷிஃப்ட் லெஃப்ட்டு. நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணுவோம், ஏ டென்ஸ் டு ஏ மைனஸ் எம். ஏவோட வேல்யூ நமக்கு ஏற்கனவே ஜீரோவாக இருக்கும் ஸ்டார்ட் பண்ணும்போது. அடுத்த கூட மைனஸ் எம்னா ஒன்றும் இல்லை, இப்போ எம்மோட வேல்யூ வச்சுக்கிட்டு அதை வந்து ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் எடுத்துகிட்டு அது கூட 1 ஆட் பண்ணால் அதுதான் வந்து மைனஸ் எம்மோட வேல்யூ. நெக்ஸ்ட்டு வந்து இதெல்லாம் பண்ணிவிட்டு ஏவோட வேல்யூ வந்து லெஸ் தென் 0 பார்ப்போம். லெஸ் தென் 0 இல்லை, அது எப்படின்னா நமக்கு நம்ம எக்ஸ்ட்ராவாக வந்து ஒரு கேரி பிட் யூஸ் பண்ணுவோம். அந்த கேரி பிட் வந்து 0வாக இருந்துச்சுன்னா அது வந்து பாசிட்டிவ் வேல்யூ, அதுவே வந்து 1ஆக இருந்துச்சுன்னா அது வந்து நெகட்டிவ் வேல்யூ. ஓகேவா? இப்போ வந்து லெஸ் தென் 0 அப்படின்னா நமக்கு வந்து என்னது 1ஆக இருந்துச்சு அப்படின்னா நம்ம இந்த கண்டிஷன் வரும். அப்போ வந்து நமக்கு இங்கே எம்டி பிட்டு இருக்குல்ல, அந்த எம்டி பிட்டில் வந்து Q0, அதை வந்து Q0ன்னு எடுத்துக்கோ. அந்த Q0 வேல்யூ வந்து 0ன்னு போட்டுட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணோம்னா ஏ டென்ஸ் டு ஏ ப்ளஸ் எம். ஏ ஃபைனலாக எந்த வேல்யூ கிடைச்சிருக்கோ அது கூட எம்மோட வேல்யூவை ஆட் பண்ணிக்குவோம். நெக்ஸ்ட்டு வந்து Q0. இங்கே வந்து இல்லை, ஏவோட வேல்யூ வந்து 0வாக இருக்குது அப்படின்னா Q0ஓட வேல்யூ வந்து 1 அப்படின்னு வந்து அசைன் பண்ணிக்குவோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்னா கவுண்ட் வந்து நம்ம ஏற்கனவே பார்க்க எத்தனை பிட்டு யூஸ் பண்ணியிருக்கோமோ அதை தான் வந்து கவுண்ட்டுன்னு எடுத்துக்கோம். அதை வந்து -1 பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் கவுண்டோட வேல்யூ வந்து 0வான்னு பார்க்கலாம். 0 இல்லைன்னா திரும்ப மேலே போய் திரும்ப ஷிஃப்ட் லெஃப்ட் பண்ணி எல்லா ப்ராசஸும் பண்ணிட்டு வரோம். இதுவே கவுண்ட் வேல்யூ வந்து 0வாக இருந்துச்சுன்னா ஸ்டாப் பண்ணிக்கிறோம். ஓகேவா? இப்போ வந்து நம்ம அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ நம்ம கொடுத்துருக்க டிவைடண்ட் வந்து 11, டிவைசர் வந்து 3. அப்போ 11க்கு வந்து நம்ம பைனரி வேல்யூ கண்டுபிடிக்கணும். 11க்கு வந்து எப்படி கண்டுபிடிக்கணும்னா 11 டிவைட் பை 2னா 5, 1, 2, 1, 0. ஓகேவா? அதுவே வந்து 3, அப்போ வந்து 11ஓட வேல்யூ வந்து 1, இப்படி கீழேருந்து மேலே தான் எழுதணும். 1, 0, 1, 1. நெக்ஸ்ட்டு 3க்கு பார்க்குறோம். 3னா 2ஆல் டிவைட் பண்ணும், எந்த வேல்யூவாக இருந்தாலும் 2ஆல் டிவைட் பண்ணி தான் ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸாக பண்ணுவோம். ஸோ 1, 1. ஸோ நமக்கு 3ஓட வேல்யூ வந்து 1, 1. ஓகேவா? இதுக்கு அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதை வந்து நம்ம சொன்ன மாதிரி ஏற்கனவே பார்த்த மாதிரி ஒரு ஆர்டரில் எழுத போகிறோம். அதாவது நம்ம என்ன சொன்னேன், ஃபஸ்ட்டு ஏ, நெக்ஸ்ட்டு வந்து க்யூவோட வேல்யூ எழுதிக்கோங்க, நெக்ஸ்ட்டு வந்து எம்மோட வேல்யூ, நெக்ஸ்ட்டு வந்து கவுண்ட். ஓகேவா? ஆர்டர் எழுதிக்கிறோம். அதாவது ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட ஏவோட வேல்யூ, நெக்ஸ்ட்டு வந்து நம்மளோட க்யூ, நெக்ஸ்ட்டு வந்து எம், அடுத்தது வந்து கவுண்ட். நம்ம ஏவோட வேல்யூ ஏற்கனவே பார்த்தோமா எல்லாமே 0, 0, 0, 4 பிட்டு தான் நமக்கு மேலே இருக்குது. ஸோ 0, 0. கோஷன்ட் வந்து 1, 0, 1, 1. இதுதான் நம்மளோட க்யூ வேல்யூ, இது வந்து நம்மளோட எம் வேல்யூ. நெக்ஸ்ட் இங்கே 4 பிட் இருக்கனால இங்கேயும் 4 பிட் எழுதிக்கலாம். 0, 0, 1, 1. கோஷன்ட்டில் எத்தனை வேல்யூஸ் இருக்கோ அதுதான் நம்மளோட கவுண்ட். ஸோ இங்கே கவுண்டோட வேல்யூ வந்து 4. நெக்ஸ்ட் என்னென்னா கேரி பிட்டுன்னு ஒன்று ஜென்ரேட் பண்ணணும். அதை வச்சு தான் கிடைச்சிருக்க வேல்யூ வந்து பாசிட்டிவாக நெகட்டிவான்னு பார்க்குறோம். இங்கே 0 இருக்கனால எம்முக்கும் நம்ம இங்கே 5 டிஜிட் இருந்துச்சுன்னா எம்மோட வேல்யூ நமக்கு 5 டிஜிட். க்யூ எதுவுமே நம்ம மாற்ற தேவையில்லை. அதுக்கு அடுத்தது என்ன பண்ணோம்னா ஷிஃப்ட் லெஃப்ட்.
இந்த ஸ்டெப் முடிச்சிட்டோம். அடுத்து வந்து ஷிஃப்ட் லெஃப்ட், ஏவையும் கியூவையும் மட்டும் ஷிஃப்ட் லெஃப்ட். அதாவது என்ன பண்ணோம்னா இப்போ இதுதான் வந்துன்னா இதுலேருந்து ஒரு பிட் முன்னாடி மூவ் பண்ணுறோம். இப்போ இதை வந்து நம்ம Q0 அதாவது 1 2 3 அதே தான் Qவோட வேல்யூஸை மாற்றிக்கும். இப்போ இங்கே வந்து மூவ் பண்ணால் இங்கே 1 வந்துடும். இந்த 1 வந்து இங்கே, இது வந்து 0, இது வந்து இந்த ஏவோட இதுக்கு வந்து 1. நெக்ஸ்ட்டு பிட்டெல்லாம் அப்படியே வரும். ஓகேவா? இது வந்து எம்டி பிட். ஓகேவா? அதுக்கடுத்து என்ன பண்ணி வச்சுக்கோங்கன்னா A tends to A minus M. அப்போனா நமக்கு வந்து மைனஸ் எம்க்கு நம்ம என்ன பண்ணோம்னா எம்மோட வேல்யூ என்ன நோட் பண்ணிக்கோ. எம்மோட வேல்யூ என்ன 0 0 0 1 1. மைனஸ் எம் அப்படின்னா நம்ம வந்து 2's complement ஆஃப் எம் எடுத்தாவே அது வந்து மைனஸ் வேல்யூ. ஸோ 1's complement எடுக்கும். 1's complement என்ன, ஜீரோஸ் எல்லாம் ஒன்ஸாக மாற்றுவோம், 1 எல்லாம் ஜீரோவாக மாற்றுவோம். ஸோ 1 1 1 0 0. இது வந்து 1's complement ஆஃப் எம். 2's complementனா இது கூட லாஸ்ட்டாக ஒரு 1 ஆட் பண்ணிட்டோம்னா அதுதான் 2's complement ஆஃப் எம் வேல்யூ. ஸோ இது கூட ஆட் பண்ணோம்னா 0 + 1 1 0 1 1 1. ஸோ இதுதான் வந்து நம்மளோட மைனஸ் எம்மோட வேல்யூ. ஓகேவா? அப்போ வந்து மைனஸ் எம் வேல்யூ எழுதிக்குவோம். மைனஸ் எம் வேல்யூ என்ன 1 1 1 0 1. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து A மைனஸ் எம் இது வேண்டிய ஆட் பண்ணிக்குவோம். அப்போ ஆட் பண்ணும்போது 1 + 1ஓட வேல்யூ வந்து நமக்கு 1 0 வரும். 0 1 வந்து கேரி, இது 1 1 1. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, A வேல்யூ வந்து லெஸ் தென் 0 1 பார்க்க சொல்லியிருக்காங்க. லெஸ் தென் 0 வந்து என்ன, இந்த கேரி பிட்டில் நமக்கு 1 வந்துச்சுனாவே அது வந்து வேல்யூ வந்து லெஸ் தென் 0. ஒரு வேளை இந்த கேரி பிட்டில் வந்து 0 வந்தால் அது வந்து நமக்கு வந்து பாசிட்டிவ் வேல்யூ. இங்கே 1 வந்ததுக்குனால என்னது, இது நெகட்டிவ் வேல்யூ. எஸ். அப்போ என்ன பண்ணும் Q0. இந்த Q0 எதுனா இங்கே நம்ம எம்டி பிட்டாக இருக்கிறதுல இதுதான் Q0. Q0 வேல்யூ வந்து 0ன்னு போட்டுக்கும். போட்டுட்டு அதுக்கு அடுத்தது என்ன பண்ணுவோம், A tends to A + M. இங்கே என்ன A வேல்யூ கிடச்சிருக்கோ இது கூட நமக்கு இருக்க பழைய எம் வேல்யூவை ஆட் பண்ணிக்கணும். அப்போ இங்கே என்ன வரும், இங்கே 1 ஆக்கிறதுனால இங்கே வேல்யூ என்ன 0 1 1 0. ஓகேவா? அடுத்தது எம்மோட வேல்யூ என்ன 0 0 0 1 1. இதை கண்டியே ஆட் பண்ணிக்கணும் A + M. அப்போ நம்ம 0 + 1 1 1 + 1 0. இங்கே ஒரு கேரி ஜென்ரேட் ஆகுது. 1 + 1 0, திரும்ப ஒரு கேரி, 1 + 1 0, திரும்ப ஒரு கேரி 0. ஓகேவா? அதுக்கடுத்தது என்ன பண்ணணும், கவுண்டோட வேல்யூ வந்து நமக்கு 4 இருந்துச்சு. இங்கே 4 - 1 ஸோ 3. நமக்கு வந்து கவுண்டோட வேல்யூ 0 இல்லை. 0 இல்லை அப்படின்னா வந்து திரும்ப மேலே போய் ஷிஃப்ட் லெஃப்ட் ஷிஃப்ட் லெஃப்ட் பண்ணோம்னா என்ன பண்ணோம், இந்த வேல்யூஸ் மட்டும் மூவ் பண்ணோம். ஸோ இந்த பாக்ஸ் ஏற்கனவே இருக்கிறது வந்து இங்கே வந்துடும். இது 1 1, இந்த 0 இங்கே வந்துடும். 0 1 0 0 0. இந்த இடத்துல ஒரு எம்டி பாக்ஸ். ஓகே, இப்போ இதுதான் வந்து என்னவாகும், நம்மளோட Q0 மாறிடும். அதுக்கு அடுத்தது மைனஸ் எம்மோட வேல்யூ. மைனஸ் எம்மோட வேல்யூனா 1 1 1 0 1. நெக்ஸ்ட் வந்து A tends to A minus M கண்டுபிடிக்கும். இது ரெண்டையும் ஆட் பண்ணுறோம். 0 + 1 1 1 + 0 1 0 + 1 1 0 + 1 1 0 + 1 1. நெக்ஸ்ட் வந்து நம்ம கேரி பிட் இங்கே பார்க்கலாம். நமக்கு கேரி பிட் வந்து 1 இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும், இங்கே கேரி பிட்டு A வந்து லெஸ் தென் 0னா அப்போ வந்து Q0 வேல்யூ வந்து 1ன்னு அசைன் பண்ணிக்கணும். ஸோ அப்போ இங்கே என்ன வரும் 1 1 0, இதோட வேல்யூ வந்து 0. நெக்ஸ்ட் என்ன பண்ணோம், ப்ளஸ் எம். எம்மோட வேல்யூ என்ன 0 0 0 1 1. இது ரெண்டையும் ஆட் பண்ணுறோம். 1 + 1 0. நமக்கு இங்கே கேரி ஒன்று ஜென்ரேட் ஆகுது. 1 + 1 1 0. திரும்ப இன்னொரு 1 இருக்குது. ஸோ நமக்கு கிடைச்சிருக்க வேல்யூ வந்து 1. இங்கே ஒரு கேரி, இங்கே 1 + 1 0 1 0 1 0. ஓகேவா? அதுக்கு அடுத்தது என்ன பண்ணணும், இந்த இடத்துல கவுண்ட் பார்க்கலாம். கவுண்ட் = 3 - 1. ஸோ நமக்கு கிடைச்சிருக்கிறது வந்து 2.
0 ஆகலை. 0 ஆகலை என்ன பண்ணணும், திரும்ப மேலே போயிட்டு ஷிஃப்ட் லெஃப்ட் பண்ணும்போது என்ன ஆகும், இந்த வேல்யூ இங்கே வந்துடும் 1, இந்த 1 இங்கே 1 0 1 0 0 ஷிஃப்ட் லெஃப்ட் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து மைனஸ் எம், மைனஸ் எம்மோட வேல்யூ 1 1 1 0 1. இது வந்து Q0 வந்து நமக்கு வந்து எம்டியாக இருக்குது. அதுக்கடுத்தது இது வந்து ஆட் பண்ணுறோம். 1 + 1 0, இந்த கேரி 1 1 + 1 0 1 0 0. ஓகேவா, இங்கே நமக்கு வந்து கிடைச்சிருக்க வேல்யூ வந்து கேரி பிட் வந்து 0. அப்போனா இது வந்து A<0வா? நோனா நம்ம என்ன பண்ணணும், Q0 வேல்யூ வந்து 1. அதாவது இது என்னென்னா நமக்கு வந்து பாசிட்டிவ் வேல்யூ. அப்போ Q0 வேல்யூ வந்து 1ன்னு அசைன் பண்ணணும். ஓகேவா, 1 Q0 வேல்யூ வந்து 1. ஓகேவா, அதுக்கடுத்தது இங்கே வந்து நம்ம A + M பண்ணோம். இங்கே வந்து நமக்கு பண்ண தேவையில்லை, நமக்கு பாசிட்டிவ் வேல்யூ வந்து பண்ண தேவையில்லை. அதுக்கடுத்தது கவுண்ட் ஈக்குவல் டு நமக்கு மேலே 2 இருக்குது, 2 - 1 1. நமக்கு இங்கே கவுண்டோட வேல்யூ 0 ஆகலை. ஸோ திரும்ப நம்ம என்ன பண்ணோம், இங்கே மேலே போய் ஷிஃப்ட் லெஃப்ட் பண்ணால் இந்த வேல்யூ இங்கே வந்து 1, இது எம்டி 0 0, திரும்ப இந்த வேல்யூ இங்கே வந்து 1 0 1 0 0. ஓகேவா, நெக்ஸ்ட்டு மைனஸ் எம்மோட வேல்யூ 1 1 1 0 1. இப்போ இது வந்து ஆட் பண்ணால் 1 + 1 0, நமக்கு 1 இங்கே வந்து 1 1 + 1 0 1 0 0. ஓகேவா, இந்த 0 வந்து நம்ம என்ன பார்த்தோம், வேல்யூ வந்து பாசிட்டிவ், நமக்கு வந்து Q1 வந்து 1. ஸோ இப்போ இங்கே என்ன வரும், 0 0 1 1. நெக்ஸ்ட்டு கவுண்ட் ஈக்குவல் டு 1 - 1 0. இதோட நமக்கு வந்து 0 ஆகிடுச்சுன்னா ஸ்டாப் பண்ண சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா கோஷன்ட் வந்து Q, அதாவது நமக்கு எவ்வளோ வேல்யூஸ் டிவைட் ஆகிருக்காது. நெக்ஸ்ட்டு வந்து ரிமைண்டர் வந்து A. ஓகேவா, இப்போ கோஷியன்ட்னா எதை சொல்கிறோம்னா, Qவோட வேல்யூ தான் வந்து கோஷியன்ட் அப்படின்னா. அப்போ இந்த Qவோட வேல்யூ வந்து நமக்கு 0 0 1 1. ரிமைண்டர் வந்து ஏவோட வேல்யூ வந்து இங்கே என்ன கிடைச்சது, 0 1 0. அந்த கேரி பிட் நீங்கள் கன்சிடர் பண்ண தேவை இல்லை. ஓகேவா, அப்போ இது வந்து A வந்து இது, அப்போ இது வந்து ஏவோட வேல்யூ வந்து என்ன, இது 1 2. ஸோ இதோட வேல்யூ வந்து 3, இது வந்து 1 2, இதோட வேல்யூ வந்து 2. அதாவது எப்படி பார்ப்போம், 1 1 அப்படின்னா 2^0 2^1. அப்போ 2^0ஓட வேல்யூ 1, இதோட வேல்யூ இது வந்து ஆட் பண்ணால் 3. அடுத்தது 1 0 அப்படின்னா இதோட 2^0 2^1. ஸோ 0 + 0 × 1 0 ஆகிடும், இது 1. ஸோ இதோட வேல்யூ 2ஓட வேல்யூ 2. ஓகேவா, ஜென்ரலாக இது நமக்கு பார்த்தாவே தெரியும், 11/3 பார்க்குறோம். 11/3னா 3 டைம்ஸ் இருக்குது. இது வந்து நம்மளோட கோஷியன்ட். ரிமைண்டர் வந்து 2. நமக்கு எது கிடச்சிருச்சா? ஓகேவா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.